நீங்க உலக புகழ் பெற்ற எல்லோரா குகைகளை பார்க்க போறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த எல்லோரா அஜந்தா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல அவுரங்காபாத் அப்படின்ற ஒரு ஊருக்கு அருகாமையில தான் இருக்கு. அவுரங்காபாத்ல இருந்து எல்லோரா அப்படின்றது 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா நேரடியா அவுரங்காபாத்துக்கு ட்ரெயின்ஸ் அவ்வளவா கிடையாது. விசாகப்பட்டினம் போயிட்டு விசாகப்பட்டினத்துல இருந்து கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி நீங்க அவுரங்காபாத் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க மும்பைக்கு ஃபிளைட்லயோ ட்ரெயின்லயோ போயிடுங்க. மும்பைல இருந்து ரெகுலராகவே வந்து அவுரங்காபாத்துக்கு வால்வோ பஸ்ஸஸ்லாம் இருக்கு. நைட் டைம்ல நீங்க அவுரங்காபாத் இறங்கி ஒரு ரூம் எடுத்துக்கங்க. 1000 1200 ரூம் கிடைக்கும். அடுத்தா அவுரங்காபாத்ல இருந்து முதல்ல எல்லோரா போங்க. எல்லோராக்கு வந்து ரெகுலராகவே பஸ்ஸஸ்லாம் இருக்கு. பஸ்ஸஸ் வேணாம் அப்படின்னீங்கன்னா ஆட்டோ எடுத்துக்கலாம். ஆட்டோவுக்கு வந்து 800 இருந்து 1200 வரைக்கும் காசு கேட்பாங்க. எல்லோரால மொத்தம் 34 குகைகள் இருக்கு. அது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க தேவைப்படும். எல்லோரோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு எல்லோராவை சுத்தி பார்க்கறதுக்கு போதுமானதா இருக்கும். எல்லோராவுக்கு பக்கத்திலேயே வந்து 12 ஜோதிலிங்கங்கள்ல ஒரு ஜோதிலிங்கம் இருக்கும். அதையும் நீங்க மறக்காம பாத்துருங்க. அடுத்ததான் நீங்க அஜந்தாவுக்கு போகணும். அஜந்தா வந்து அவுரங்காபாத்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. காலையில வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து நீங்க அவுரங்காபாத் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ½ அன் அவருக்கு ஒரு பஸ் அஜந்தா குகைகளுக்கு போகுது. அஜந்தா குகைகளோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் தான். அஜந்தா குகையில மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 29 குகைகள் இருக்கும். அதுல 26 குகைகளுக்கு நம்மளால போக முடியும். ஒரு நாள் வந்து உங்களுக்கு கரெக்ட் அஜந்தா குகைகளை பாக்குறதுக்கு. இப்படி அஜந்தா எல்லோரா 2 குகைகளையும் பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு திங்கட்கிழமை